நம்ம தொடர்ந்து இந்த ஜங்ஷன் பகுதி வெள்ளத்துல மூழ்குது பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் போட்டதுல இன்னைக்கு நேரடியாக கமிஷனரே வந்து பார்த்து நடவடிக்கை எடுக்காங்க. ஆனா அவங்களுக்கு வேணா இது புதுசா இருக்கலாம். இது வருஷம் ஒவ்வொரு கமிஷனரும் மழைநீர்ல நடக்குதுதான் நடக்குது. இதுக்கு விஷயம் என்னன்னே புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. இதுதான் ஜங்ஷன் பகுதி. இது வந்து சிந்துமுந்தூர்ல பாலபைக்கியானர்ல இருந்து வர பகுதி. இது 3 பகுதியும் ஒன்னா சேர்ந்து இதுக்கு அடியில தான் நான் நிக்கிறதுக்கு அடியில தான் கிராஸ் ஆகி போகுது அந்த தண்ணீர். அது என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குழாய் மாதிரி ரோடு இருக்கனால குழாய் மாதிரி போட்டதுனால அதுல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் இங்கு தண்ணீர் எல்லா இடத்துலயும் நின்றது. ரோட்டுக்கு மேல தண்ணீர் வருது, ரோட்டுக்கு மேல வருது, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகுது. இதுதான் திருநெல்வேலியோட மைய பகுதினால போக்குவரத்து எல்லாமே தடைபடுறது. அதனாலதான் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல பாலம் போடணும்னு. நாங்க அரசு அதிகாரிகளுக்கு ராம் தியேட்டர் பக்கத்துல அந்த குளத்தை தூர்வாகும், அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்த நதிநீருக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஆபீசரான முன்னாள் மறைந்த சக்திநாதன் சார் இருக்கும் போது அதை சொன்னோம். 50 வருஷங்களாக அந்த ராம் தியேட்டர் பக்கத்துல இதே மாதிரி குழாய் ஏற்பட்டதுனால தண்ணீர் வரது இல்லைன்னு அவர் செலவுல பாலம் போட்டாங்க அரசு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த குளம் இன்னைக்கு வத்தவே இல்லை, உடையார்பட்டி குளம். அதே தான் நாங்க இங்க சொல்றோம். இதுக்கு நிரந்தர தீர்வு காணும். இன்னைக்கு வந்தேன் இந்த பகுதியை தோண்டி எடுத்து இந்த மாதிரி சாக்கடையை தோண்டி எடுத்து போட்டேன்னு ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏண்டா மேல உள்ள கடைகள்ல உள்ள குப்பை மழைநீர் வெள்ளம் மாதிரி இருக்கும்போது எல்லா குப்பையும் உள்ள போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதற்கு இந்த பகுதியில் நிரந்தரமான பாலம் போன்ற அமைப்பை செய்தால் கண்டிப்பாக வெடி வரும். இதுதான் போன வருஷம் சொன்னேன். அப்படி இல்ல தொடர்ச்சியா 4 நாள் பண்ணா இந்த பஸ் ஸ்டாண்டோடைய தாழ்த்தலம் பார்க்கிங் ஏற்கனவே நீச்சல் குளமா இருக்கு நிறையும். அது மட்டும் இல்லாம அவசர காலத்துக்கு இந்த இடத்துல அரசு அதிகாரிக்கு நாங்க போன வட்டம் சொன்னோம், இந்த இடத்துல ஒரு பாதையை உடைச்சு விடுங்க, இந்த இடத்துல உள்ள ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு உடைச்சு விடுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வெள்ளமே குறைஞ்சது. நாங்க சொல்றோம் இந்த ஊர் மக்கள், இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நாங்க சொல்றோம் இதுல செய்யுங்கன்னு. கரெக்டா நடக்குது. இந்த வீடியோ பதிவை பார்த்து எங்களை கூப்பிடுங்க, நாங்க சொல்றோம், நல்ல அறிவுரை சொல்றோம். எங்களுக்கு என்ன, நீங்க எங்களை கூப்பிட்டு பேசாதனால நாங்க வீடியோல பேசுறோம். நல்லது நடந்தா போதும். நடக்குமான்னு பாருங்க. நான் சொல்றது பொய்யா உண்மையான ஊர் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ, எம்பி, அதே போல மாநகராட்சி அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க. அதுமே மினிஸ்டருக்கு அனுப்புங்க. இல்லைன்னா நீங்க திருநெல்வேலியில ஒவ்வொரு மலைக்கும் எல்லாருமே கஷ்டப்படணும். 3-4 நாள் வியாபாரம் பாதிக்கப்படும். சில கடை ஊழியர்களுக்கு, வியாபார சங்கத்தில் உள்ள கடை ஊழியருக்கு வியாபாரம் பாதிக்கப்படும். இது வேண்டான்னு தான் சொல்றோம். எங்களுக்கு புகழுக்காண்டி சொல்லல. இதுல எந்த விதமான பொய்யும் இல்ல. தயவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். பாதம் தொட்டு வேணா கேட்கிறேன். சரியான ஒவ்வொரு விஷயம் தோண்டி போட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், சரியான நடவடிக்கை எடுக்க.